إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணை கிணங்க புனிதமிகு இந்த மாதத்தில் ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்து தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து
ரட்சித்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, சிறார்களே, அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவை நாம் அடைந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ரமலானினுடைய 2 பத்துகளையும் கடந்து 3வது பத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற நாட்களை விட ரமலானினுடைய நேரங்கள் வேகமாக நகருவதை நம்மால் உணர முடியும். இப்பொழுதுதான் சஹர் சாப்பிட்ட ஒரு மயக்கம் சில மணி நேரங்களில் 14 மணி நேரம் கடந்தது கூட தெரியாமல் இஃப்தாருக்கான தயாரிப்புகளிலே இறங்கிவிடுகிறோம். இதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் ரமலானில் நாள் வேகமாக போகுது என்பதை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் அனுபவத்திலே சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். ரமலானினுடைய முதல் 10 நடந்து போகும். ரமலானினுடைய 2வது 10 ஓடி போகும். ரமலானினுடைய 3வது 10 பறந்து போகும் என்பதை அனுபவத்திலே உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்ததை கண்கூடாக நாம் இப்பொழுது உணர்கிறோம். இப்பொழுதுதான் ரமலானினுடைய ஆரம்பம் துவங்கியதை போல ஒரு எண்ணம். அதற்குள் 2 பத்துகளை கடந்து 3வது பத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். மொத்தத்தில் ரமலான் என்னும் ஒரு அரிய பொக்கிஷம் நம்மை விட்டு வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் ஒரு இறை நம்பிக்கையாளர் தனக்குரிய பாடமாக எடுத்துக்கொள்வார். இந்த ரமலான் மாதத்திற்கு நிறைய பேர்கள் உண்டு. நாம் அறிந்ததெல்லாம் ரமலான் என்ற ஒரே பெயரைத்தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் பேசும். இந்த ரமலான் மாதத்திற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைய பெயர்களை இஸ்லாம் இந்த ரமலான் மாதத்திற்கு வழங்கி இருக்கிறது. ரமலான், ஷஹ்ரு சியாம், நோன்புகளின் மாதம். இந்த ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனின் மாதம். இந்த ரமலான் ஷஹ்ருல் கியாம், இரவு காலங்களில் தன்னை படைத்த இறைவனை நின்று வணங்கக்கூடிய மாதம். ஷஹ்ரு சதகா, தான தர்மங்களை எல்லாம் அள்ளி வீசக்கூடிய மாதம். ஷஹ்ருல் ஹைர், எல்லா நலவுகளையும் ஒட்டுமொத்தமாக இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம். ஷஹ்ருல் பரக்கா, அபிவிருத்திக்கான மாதம் என்று நிறைய பெயர்கள் ரமலானிற்கு உண்டு. நம்மளுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படாத, ஆனால் அதே சமயம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பெயரை நாம் கேள்விப்பட்டது இல்லை என்பது தான் என்னால் அறிய முடிகிறது. இது குர்ஆனினுடைய மாதம் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம், ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். பரக்கத்தின் மாதம் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறோம். நோன்புகளின் மாதம் என்றெல்லாம் பல பெயர்களை நாம் அறிந்து வைத்திருந்தாலும் இந்த ரமலானிற்கு
மிக முக்கியமான ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் தான், அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய கருத்து தான், அதனுடைய சாரம்தான் நமக்கு தேவைப்படுகிறது. அது என்ன பெயர்? ரமலான் மாற்றத்திற்கான மாதம். ரமலான் நாம் எல்லாம் அடிக்கடி ஆங்கிலத்திலே உபயோகப்படுத்துவோம் அல்லவா, சேஞ்சிங், மாற்றத்திற்கான மாதம். என்ன மாற்றம்? நாம் என்ன மாற்றத்தை உணர்கிறோம் என்று பார்த்தால், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஒரே ஒரு மாற்றத்தை தான் உணர்ந்து இருக்கிறது காலம் காலமாக. என்ன மாற்றத்தை உணர்ந்திருக்கிறோம்? ரமலானுடைய பொழுதுகளில் எடுத்துட்டா ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக துவங்கும், ஆச்சரியமாக முடியும். எல்லாமே ரிவர்ஸில் போகும். ரமலான் மாதத்தினுடைய ஒரு முஸ்லிமினுடைய ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் வியப்படைகிறது. டோட்டல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், எல்லா இயல்பு வாழ்க்கையும் அப்படியே பின்னோக்கி நகரும். ஒட்டுமொத்த ஊரே அடங்கி இருக்கக்கூடிய அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருச்சு, அரை தூக்கத்தில் பசியே இல்லாத நேரத்தில் சாப்பிட்டு, தாகமே இல்லாத நேரத்திலே தண்ணி குடித்து, பகல் பொழுதிலே கடும் பசி ஏற்படுகின்ற நேரத்திலே பசித்திருந்து, சுட்டெரிக்கின்ற வெயில்களிலே கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் குளிர்ச்சியாக மாறாதா என்று ஏங்குகின்ற அந்த தருணத்திலே தாகித்திருந்து கடும் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பசி இல்லாத நேரத்திலே சாப்பிடுகிறோம். கடுமையான பசியும் தாகமும் ஏற்படுகின்ற நேரத்திலே பசியை தவிர்க்கிறோம், தாகத்தை தவிர்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் இந்த நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மாற்றத்தை தான் இஸ்லாம் சொல்லுகிறதா, அல்லாஹ் விரும்புகிறானா என்று பார்த்தால் இது ஒரு முக்கியமான மாற்றம். இந்த மாற்றத்தோடு தான் நாம் நோன்பு வைக்கிறோம், சஹர் சாப்பிட்றோம். ஒரு 14 மணி நேரம் பகல் பொழுதில் பசிக்கிற நேரத்தில் பசியை அடக்கி கொண்டு, தாகத்தை அடக்கி கொண்டு நோன்பு இருக்கிறோம். ஆனால் இந்த மாற்றம் மட்டும் பத்துமா என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த மாற்றம் பத்தவே பத்தாது என்று குர்ஆன் பேசுகிறது. அப்போ நம்ம இடத்திலே என்ன மாற்றங்கள் வேண்டும்? ஒரு 2 மனிதர்களை உங்களுடைய கவனத்திற்கு, உதாரணத்திற்கு கொண்டு வருகிறேன். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர். ஒருத்தர் பேர் அப்துல்லா. யாராவது அப்துல்லான்னு இருந்தால் கோச்சிக்க வேணாம். ஒருத்தர் பேர் அப்துல்லா, இன்னொருத்தர் பேர் அப்துல் ரஹ்மான்னு வச்சுக்கோங்க. 2 பேர் முஸ்லீமில் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இந்த அப்துல்லா ஒரு 65 வயசு முதியவர். நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து 45 வருஷம் 50 வருஷம் நோன்பு நோற்ற எக்ஸ்பீரியன்ஸ், அப்படியே பழுத்த பழம். அனுபவத்தினுடைய உச்சத்திலே 50 வருட காலம் நோன்பை நோற்றிருக்கிறார் அப்துல்லா. இன்னொருத்தர் சின்ன பையன். இப்பொழுதுதான் நோன்பு கடமையாயிருக்கிறது. முதல் நோன்பை பூர்த்தி செய்திருக்கிறார், முதல் ரமலானை பூர்த்தி செய்திருக்கிறார். நம் பார்வையில் 2 பேரில் யார் பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? என்னங்க இப்படி கேட்டீங்க? 55 வருஷம் நோன்பு நோற்ற பழுத்த பழம், அனுபவசாலி. நேற்று இந்த பையன் ஒரே ஒரு ரமலான் நோன்பை தான் வச்சிருக்கிறான், இவன்தான் சிறந்தவன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸுகள் பேசாது சகோதரர்களே. என்னுடைய வாழ்க்கையில் நான் 50 வருட காலம் நோன்பை வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் பெருமை பேசுவது இங்கே செல்லுபடியாகாது. மாற்றங்கள் இல்லாத நோன்பு ஒரு நோன்பே அல்ல. அந்த நோன்பை அல்லாஹ் விரும்புவதும் இல்லை. 50 வருஷமா நோன்பு இருக்கிறாரு. ரமலான் முடித்த உடனே அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. பள்ளிவாசலில் இருந்து துண்டிப்பு,
இந்த நோன்பிலே அடக்கி வைத்திருந்த எல்லா அநியாயங்களையும் மற்ற மாதங்களிலே கட்டவிழ்த்து விட்டு விடுகிறார். வியாபாரியாக இருந்தால் மோசடி செய்கிறார், கடனை வாங்கி கொண்டு ஏமாற்றுகிறார். இப்படி எல்லா அநியாயங்களும் செய்துவிட்டு ரமலானில் மட்டும் நல்ல பிள்ளைகளாக மாறுவதை இஸ்லாம் விரும்புவதில்லை. அதற்காக வேண்டி நோன்பும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தினுடைய கடமை 5 என்று சொல்லிவிட்டு வரிசையாக சொல்லி வருவார்கள். முதல் கடமை கலிமா அப்படின்னு சொல்லி, இறுதி கடமை ஹஜ் அப்படின்னு குழந்தைகள் எல்லாம் கோரஸாக முடிப்பார்கள். இதை நம் சமூக மக்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால், இறுதி கடமை ஹஜ் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துலன்னா, வாழ்நாளில் எல்லா ஹராமான வேலையும் செய்துவிட்டு வட்டியை வாங்கிவிட்டு வட்டியிலே சம்பாதிச்சு காம்ப்ளெக்ஸை கட்டிவிட்டு எல்லாம் முடிஞ்சு எல்லா பலா முசீபத்தைகளையும் செய்துவிட்டு கழுகி முடிச்சிட்டு கடைசியில் பாவத்தை துளைக்கக்கூடிய இடமாக ஹஜ்ஜு என்பதாக நம் முன்னோர்கள் விளங்கி கொண்டிருந்த ஒரு காலம். இன்றைக்கு நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் இல்லா மாஷா அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர இந்த ரமலானை அவர்கள் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? பாவங்களை செய்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் என்பதாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஓரங்கட்டி வச்சு, இந்த ஒரு மாதம் நல்ல பிள்ளையாக நீ மார்க் எடுத்தால் இந்த மார்க்கு அல்லாஹுக்கு தேவையும் இல்லை, உன் முகத்திலே தூக்கி வீசி எறிந்து விடுவான். இத்தகைய நோன்பை அல்லாஹ் விரும்புவதும் இல்லை. நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா? ஆங்கிலத்திலே மிக அழகாக சொல்லுவோம், குவான்டிட்டி குவாலிட்டி என்று சொல்லுவோம். எண்ணிக்கைகளும் தரங்களும். அல்லாஹுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே 50 வருட காலம் நோன்பு நோற்ற ஒருத்தர் ஒவ்வொரு ரமலானும் நோன்பு நோற்று விடுகிறார். ரமலானுடைய 11 மாதங்களும் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியத்திலே இறங்குகிறார். ஹராமை துணிந்து செய்கிறார், பெருமை அடிக்கிறார், கோல் சொல்லுகிறார், பொறாமைப்படுகிறார். எல்லா முசீபத்துகளும் இருக்கிறது. இவருடைய நோன்பு அல்லாஹுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் எதிர்பார்ப்பது குவாலிட்டியை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். குவான்டிட்டி கணக்கே இல்லை, மார்க்கம் சொல்லவே இல்லை. குர்ஆன் அழகாக பேசும், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த உலக வாழ்க்கையை நாம் ஏன் உங்களுக்கு தந்தோம் என்று தெரிகிறோமா? உங்களிலே யார் அழகான செயல்களால் அழகாக மாறுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை இந்த உலகத்திலே படைத்தோம் என்று குர்ஆன் பேசும். யார் எத்தனை ரக்காத்து தொழுகிறா, யார் 500 ரக்காத்து தொழுகிறா, வருஷம் உம்ராவுக்கு போகிறா, ஹஜ்ஜுக்கு போகிறா, நான் 10 ஹஜ்ஜு செஞ்சிட்டேன், என் மனைவி 5 உம்ரா செஞ்சிருச்சு என்ற பெருமை பேசுகின்ற இந்த குவான்டிட்டி எண்ணிக்கைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டுமானாலும் ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கலாமே ஒழிய, இஸ்லாத்தினுடைய படையிலே அல்லாஹ் விரும்புவது குவான்டிட்டியை அல்ல, எண்ணிக்கைகளை அல்ல. அல்லாஹ் விரும்புவது குவாலிட்டியை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நம்ம இடத்துல என்ன குவாலிட்டி, என்ன மாற்றங்கள் வேண்டும்? சிம்பிள். யாருக்கிட்ட என்னென்ன அநியாயங்கள் அல்சாட்டியங்கள் இருக்கிறதோ அது நமக்கு தான் தெரியும். வெளியிலே ஒயிட் அண்ட் ஒயிட், மிஸ்டர் ஒயிட்டாக வலம் வருவோம். வாயை திறந்தால் அல்ஹம்துலில்லாஹ், வாயை மூடினால் மாஷா அல்லாஹ் என்றெல்லாம் வாய் ஜாலங்கள் எல்லாம் பேசிவிட்டு செல்லலாம். என்னையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு இல்லை என்னென்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு பெருமை பிடித்தவன் என்று யாராவது கருதினால் நீங்களே செல்ஃபாக ஒரு பயிற்சி தரக்கூடிய மாதம் சகோதரர்களே. கொஞ்சம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு இந்த வயிறு காய 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 நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பாருங்க. இந்த மாற்றத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதற்காக வேண்டிதான் நோன்பு கடமையும் கூட. குவான்டிட்டி முக்கியம் அல்ல, குவாலிட்டி முக்கியம். வருடங்கள் முக்கியமல்ல, எத்தனை நோன்பு நம்மை பண்படுத்தி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், என்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் பெருமை அடிக்கிறேனா? இந்த நோன்பு என் பெருமையை பொசுக்க வேண்டும்.
நான் கோல் சொல்லி ஃபித்னா பேசி திரிகிறேனா? சில சகோதரர்களை பார்க்கிறோம், வேதனையாக இருக்கிறது. அவங்கெல்லாம் வைத்து நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாயை கட்டுப்படுத்தணும். சஹரில் இருந்து இஃப்தார் வரைக்கும் ஒரே ஃபித்னா ஃபித்னா ஃபித்னா, பலா முசீபத். கேட்டால் நோன்பு வைத்து இருக்கிறோம். என்ன நோன்பு? வயிற்று நோன்பை அல்லாஹ் விரும்பவில்லை. வாய்க்கு பூட்டு போடுங்கள். ஒரே ஒரு சிம்பிள் பயிற்சி. இந்த நோன்பு நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தந்தால் போதும், அல்லாஹ் நம்மை இலகுவாக சொர்க்கத்திலே நுழைத்து விடுவான். ஒரே ஒரு சிம்பிள் பயிற்சி இன்றையிலிருந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக பெண்கள், இனிமேல் என் மனசார என் வாயால யாரையும் கோல் சொல்ல மாட்டேன், ஃபித்னா சொல்ல மாட்டேன்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டாவே நம்மளுடைய நோன்பு சக்சஸ். சகோதரர்களே, வாய்க்கு நோன்பு வையுங்கள். வெறும் வயிற்று பட்டினியாக இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. வாய்க்கு நோன்பு போடு. கண்டதை பேசி திரியாதே, கோல் மூட்டாதே, அவதூறு பரப்பாதே, ஃபித்னாக்களிலே குளிர்காயாதே, மற்றவனை பார்த்து அவதூறு பரப்புவதிலே இன்பம் அடையாதே. அப்படி இன்பம் அடைந்தால் நீ வைத்திருக்கக்கூடிய நோன்பு உன்னை பண்படுத்தவில்லை என்றால், உன் நோன்பு உன்னை பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால், இந்த நோன்பு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது சொல்வதற்கு. இது நோன்பல்ல. இந்த நோன்பை இஸ்லாம் விரும்புவதும் இல்லை. முதல்ல ஒரு சிம்பிள் விஷயம் திரும்பவும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். யார் யார்கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கம்னு லிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு பெருமைக்காரன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, இன்றைய நோன்பு உங்களை பெருமையிலிருந்து அகற்ற வேண்டும். நான் ஒரு ஃபித்னா பேசி திரிபவன், என் வாய் திறந்தாலே யாராவது பற்றியாவது பேசிக்கிட்டே இருப்பேன், நான் பலா முசீபத்துகளை கழுவுபவன் என்று யாராவது இருந்தால், தயவு கூர்ந்து சகோதரர்களே, இந்த நோன்பு இந்த குணத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும். நான் ஒரு கோபக்காரன், இந்த நோன்பு உங்களை கோபத்தை கட்டுப்படுத்தணும். இஸ்லாம் இந்த நோன்பை உளவியல் ரீதியாக ஆய்வு செய்பவர்கள் நிறைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நமக்கு பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. ஏன் நோன்பு வைக்கிறோம் தெரியுமா? நோன்பு வைத்தால் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் பேர்ன் ஆகிறது, எரிக்கப்படுகிறது என்றெல்லாம் மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய கெட்ட குணங்கள் போன் ஆனால் போதும். கெட்ட கொலஸ்ட்ராலை விட, கெட்ட கொழுப்புகளை விட நம் உள்ளத்திலே ஆங்காங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணக்கழிவுகள் இந்த நோன்பின் மூலமாக நீங்கினாலே நாம் பரிசுத்தவான்களாக மாறிவிடுவோம். ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இறைவா, என்கிட்ட இன்னென்ன குணம் இருக்கு, இதுவரைக்கும் நான் பெருமைக்காரனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன். வாயை திறந்தால் மற்றவர்களை டாமினேட் பண்ணக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர், நீ பெரியவன், எனக்கு பெருமை தேவையில்லை. இந்த நோன்பு பெருமையில் இருந்து என்னை அகற்றி விட்டது. சபதம் எடுங்கள். நோன்பு சக்சஸ். நான் ஒரு கஞ்சன், யாருக்கும் எனக்கு எதுவும் செய்யறதுக்கு மனசே வரமாட்டேங்குது என்ற நிலையில் யாராவது இருந்தால், இந்த நோன்பு உங்களை தயான குணம் உள்ளவர்களாக மாற்றட்டும். நான் ஒரு பொறாமைக்காரன், நான் ஒரு வைத்தறிச்சல் பிடித்தவன், மற்றவர்கள் நன்றாக வாழ்ந்தால் எனக்கு பிடிக்காது. அவன் புதியதாக ஏதாவது வாங்கினால், வாகனம் வாங்கினாலோ வீடு கட்டினாலோ எனக்கு வயிறு எரிகிறது. எத்தனை ஜெலியூசுல் பாட்டில் குடித்தாலும் அந்த வயிற்றெரிச்சல் தீர மாட்டேங்குது என்ற நிலையில் நீங்கள் இருப்பவர்களா? இன்றையிலிருந்து இந்த நோன்பு நோன்பின் மூலமாக நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நான் இனிமேல் பொறாமைக்காரனாக இருக்க மாட்டேன், நான் பெருமை பிடித்தவனாக இருக்க மாட்டேன், நான் கஞ்சனாக இருக்க மாட்டேன், நான் குழப்பவாதியாக இருக்க மாட்டேன், நான் கோபக்காரனாக இருக்க மாட்டேன். இந்த எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு மாற்றத்தை தான் நோன்பு விரும்புகிறதே தவிர, வெறும் வைத்த காய போட்டு நோன்பு 30 நாள் நோன்பை வச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா பழைய லைஃப் ஸ்டைல்களும், நம்மளுடைய எல்லா குணக்கழிவுகளும் அப்படியே நம்மக்கிட்ட ஒட்டி கொண்டு இருந்தால் 50 வருடம் அல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, 100 வருடம் அல்லாஹ் நமக்கு ஆயுசை கொடுத்து இந்த 190 வருஷம் நாம் நோன்பு இருந்தாலும் அந்த நோன்பினால் எந்த பயனும் இல்லை. அது பயனற்ற நோன்பாக மாறிவிடுகிறது. நோன்பினுடைய அடிப்படை நோக்கம் நம்மளுடைய குணக்கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். இந்த மாற்றத்தை தான் இஸ்லாம் விரும்புகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நோன்பு நம்மளை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறது.
6:29 நோன்பு திறக்கின்ற நேரம். கடுமையான பசி, தாகம், அதுவும் குறிப்பாக வேலை செய்பவர்கள், அலுவலகத்தில் இருப்பவங்க, பள்ளியில் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நோன்பு வைத்திருந்தால் கொஞ்சம் கடும் பசியாக இருக்கும். 6:29 நோன்பு திறக்கிற நேரம். அப்படியே ஒரு பரபரப்பு. இஃப்தாரில் போய் உட்காந்துட்டு 28க்கு கூட நம்மளால் நோன்பு திறக்கிறதுக்கு மனசு வராது. யாராவது கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்களா? இவர் 28க்கு நோன்பு திறந்தா கூடாதுன்ட்டு யாராவது தடை வாங்கியிருக்கிறார்களா? எதுவும் கிடையாது. இந்த மனக்கட்டுப்பாடு உலகத்திலே நோன்பின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். என் ரப்பு எனக்கு தந்திருப்பதை, அவன் தடுத்ததை நான் செய்யவே மாட்டேன் என்ற பாடத்தை இந்த நோன்பு உணர்த்துகிறது. உதாரணத்திற்கு ஒரு அழகான செய்தி உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் பொருத்தமாக இருக்கும். ஒரு கிளாஸில் மது கொண்டு வரப்படுது. இந்த மது பழக்கம் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவார்கள்? சீ 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 ஹராம் என்று சொல்லுவார்கள். அப்படிதானே? மது குடிப்பது ஹராம். அதே ஒரு கிளாஸில் பழச்சாறு, ஜூஸ் கொண்டு வரப்படுது. இது நமக்கு ஹலாலா ஹராமா என்று பார்த்தால் ஜூஸ் குடிப்பது ஹலால், மது குடிப்பது ஹராம். அதே இந்த ரமலானுடைய நேரத்தில் நோன்பு வச்சிட்டு நம்ம கிட்ட ஜூஸ் வந்து கொடுத்தாடும் இதுவும் நமக்கு ஹராம் தான். எதையெல்லாம் அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, என் ரப்புக்காக வேண்டி ஹலாலை கூட நான் தவிர்ந்து வாடும் பொழுது ஏன் நான் ஹராமை செய்ய வேண்டும்? இந்த பயிற்சி இஸ்லாம் நோன்பின் மூலமாக நமக்கு தருகிறது. இறைவன் அனுமதிச்சதையே நோன்பு காலத்தில் நாம் விளக்குறோமே, எவ்வளவு பேணுதலாக இருக்கிறோம். ஒழு செய்யும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாய் கொப்பளிக்கிறோம். தண்ணி ஒரு சொட்டு வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை. யாராவது கேமரா வச்சு செக் பண்ணுறாங்களா? யாருக்காவது பிள்ளைகள் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் படிக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். இவங்க நோன்பு வைத்திருப்பார்கள். இவர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம், செய்ய மாட்டாங்க. யாரும் பார்க்கவில்லை. நான் தனி அறையில் இருக்கிறேன். ஏதேனும் அவர்கள் விழுங்கினால் யாருக்காவது தெரிய போதா? தெரியாது. ஆனாலும் செய்ய மாட்டோம். இதுதான் நோன்பு செய்யக்கூடிய மிராக்கிள், அதிசயம் என்று சொல்லுவோம் அல்லவா? இந்த அதிசயத்தை மாற்றத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆம் சகோதரர்களே, இந்த ரமலான் எதற்கு அப்படின்னா சிம்பிளான ஒரே டெஃபினேஷன், விளக்கம்தான். நம் கேரக்டரை அழகாக ஆக்கிக் கொள்வதற்கு தான் ரமலான். இதற்கு தான் தக்குவா என்று சொல்லுவார்கள். இத்தகைய பயனுள்ள வகையில் நம் குணக்கழிவுகளை எல்லாம் அகற்றி ரமலானை எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானிலே நோன்பு நோற்று எல்லா இபாதத்துகளையும் செய்து இறை நெருக்கத்தை பெறுகின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். الحمد لله الذي وكفى وسلام على عباده الذين اصطفى. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இங்கே தொழுகைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக இரண்டு வகையினர் கண்டிப்பாக இருப்பார்கள். முதல் குரூப்பு ரமலான் துவங்குவதற்கு முன்பாக அப்படியே பொங்கி எழுந்திருப்பார்கள். ரமலான் வந்ததுக்கப்புறம் எதையாவது பண்ணி அவுலியாவாக மாறிடணும்னு ஒரு பெரிய கற்பனை கோட்டையை கட்டி கொண்டு ரமலானிலே நுழைந்திருப்பார்கள். 20 நாள் ஆயிருக்கும், ஒரு துரும்பை கூட அசைத்து போடாமல் வெறும் நோன்பு வைத்துவிட்டு அப்படியே தொழுகை இல்லாமல் எந்த மாற்றங்களும் இல்லாமல் தங்களுடைய லைஃபை 20 நாளை கழிச்சிருப்பாங்க. இது ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்கும். இவர்கள் இறைவனுடைய பார்வையில் துர்பாக்கியசாலிகள், பாக்கியமற்றவர்கள். கொஞ்சமாவது உனக்கு இது இருக்கா அப்படின்னு நாம் ஒரு ஆளுக்கு உபதேசம் பண்ணும் போது கேட்போம், எவ்வளவு அற்புதமான சான்ஸ் கிடச்சிட்டு விட்டுட்டியே. அதே போல தான் சகோதரர்களே, நாட்களை
எந்த பயன்பாடும் இல்லாமல் வெட்டியாக கழித்தவர்கள், இபாதத்தும் இல்லை, செயல்களுடைய மாற்றங்களும் இல்லாமல் கழித்தவர்கள் இறைவனுடைய பார்வையில் துர்பாக்கியவான்கள். இது ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். என்ன சொல்யூஷன்? அவர்கள் தண்ணீர் தெளித்து விடப்பட்டவர்களா? என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு? மார்க்கம் என்ன சொல்கிறது? காலம் காத்திருக்கிறது. இறைவன் கருணையாளன். கருணை, தன்னுடைய தயாளத்தன்மையை இந்த உலகத்திலே அல்லாஹ் கொட்டுகிறான். இதுவரைக்கும் நான் சரியாக பயன்படுத்தலைன்னு யாராவது யோசித்தால் குர்ஆன் நமக்கு சொல்யூஷனை தருகிறது. அஃபலா யதூபூன இலல்லா, மக்களே நீங்கள் திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் வரமாட்டீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்யூஷன், தௌபா செஞ்சு இனி வரக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தணும். இது ஒரு கூட்டம். இன்னொரு வகையினர் இருப்பார்கள், மாஷா அல்லாஹ், அவர்கள் ரமலான் துவங்கியதிலிருந்து, இபாதத்திலிருந்து, தன்னுடைய கேரக்டரை சரி செய்வதிலிருந்து, நடை உடை பாவனை எல்லாம் சரி செய்து அற்புதமாக தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்ற உபதேசம் என்ன? யுசாரிஊன ஃபில் ஹைராத், கொஞ்சம் முடங்கி போய்விடாதீர்கள், நன்மைகளை தீவிரமாக இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துங்கள், வேகத்தை காட்டுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தில் நாம் யாருன்னு நமக்கு தான் தெரியும். வீணடித்த கூட்டமாக இருந்தால் அல்லாஹ் சொல்வதை போல மீண்டு திரும்பவும் ரப்பிடத்திலே தௌபா செய்துவிட்டு மீளுவோம். சரியாக பயன்படுத்திய கூட்டமாக இருந்தால் வரக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்துவோம் என்ற ஒரு செய்தி. அதே நேரத்தில் ரமலானுடைய காலத்தில், பண்டிகை காலத்தில் நிறைய ஆஃபர்களை பார்ப்பீங்க. பை 1 get 2 ஃப்ரீ, பை 2 get 4 ஃப்ரீ என்றெல்லாம் நிறைய ஆஃபரை பார்த்துருப்பீங்க. அல்லாஹ் ஒரு அற்புதமான ஆஃபரை இஸ்லாமியர்களுக்கு, உண்மையான ஆஃபர், இது போலியான ஆஃபர்லாம் இல்லை. பை 1 get 1 get 2 அந்த ஆஃபர்லாம் கிடையாது. அல்லாஹ் ஒரு அற்புதமான ஆஃபரை வழங்குகிறான். கருணையாளன் அல்லாஹ். என்ன ஆஃபர்? ரமலானில் நீ உயிரோடு இருந்திருக்கிறியா? கடைசி 10 நீ அடைந்திருக்கிற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கா? ஹயாத்தா இருக்கியா? இந்த கடைசி 10 நாளுடைய இரவில் நான் லைலத்துல் கத்ர் என்று ஒரு ஆஃபரை அறிவித்திருக்கிறேன். பை 1. இந்த ஒரே ஒரு ஆஃபரை நீ பயன்படுத்திட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? கெட் 83 years and 3 months, 83 வருஷம் 3 மாதம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்ல அமல் செஞ்சா உனக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் ஒரே இரவில் இந்த இரவை நீ பெற்றுக்கொண்டால் உனக்கு இந்த ஆஃபரை நான் வழங்குகிறேன் என்று உண்மையான ஆஃபரை அல்லாஹ் வழங்குகிறான். என் அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த ஆஃபரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயார் என்று சொன்னால், நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. கடைசி 10 இரவு பொழுதில் ஃபர்லான தொழுகையை தொழுவுங்க. இரவு பொழுதில் முடிந்த வரைக்கும் மேக்சிமம் ஸ்கூல் லீவாக இருந்தால் நீங்கள் இரவை பொழுதை ஹயாத்தாக்குங்கள். எப்படி ஹயாத்தாக்கிறது? இன்றைக்கு இளைஞர்களை பார்க்கிறோம், நாய் அடிக்கின்ற வேலையை அந்த இரவிலே செய்கிறார்கள். பலர்கள் நாயை அடிக்கிறன்னு ஒரு லட்சியத்தோடு போகிறாங்க. பல இடங்களிலே பைக் ரேஸ் நடக்குது. அந்த அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டட்டும். நாம் என்ன செய்யணும்? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் கியாமுல் லைல் தொழுகை நடக்கும். நம் பள்ளியிலும் வைத்திருக்கிறோம். 2:30 மணிக்கு தொழுகை. 9 மணிக்கு தொழுத தொழுகையை 2:30 மணிக்கு மாற்றி வைத்திருக்கிறோம். ஜமாத்துடன் தொழுது முடிச்சுட்டு வித்திரு தொழுதுட்டு இந்த 10 நாளையும் ஏதாவது ஒரு நாளில் லைலத்துல் கத்ர் என்ற ஆஃபரை அல்லாஹ் வழங்குறான். அது எந்த நாள்னு தெரியாது. உண்மையான ஆஃபர், மிஸ் பண்ண வேண்டாம், தவற விடாதீர்கள் என்ற ஒரு முக்கிய வழிகாட்டுதலோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானிய பொழுதுகளை சரியான முறையிலே கடத்துகின்ற பாக்கியத்தை எனக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.